கோவை தொண்டாமுத்தூர் மற்றும் தடாகம் பகுதிகளில் விவசாயிகள் மீது மண் அள்ளியதாக வழக்குகள் பதிவு செய்து அபராதங்கள் விதிக்கப்பட்டதனை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இன்று வெகு ஆர்வமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கனிம வளத்தை முறைகேடாக அள்ளும் செங்கல் சூளை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவது வழக்கமானது. ஆனால் இந்த நடவடிக்கைகள் விவசாயிகளையும் பாதித்து வருகிறது. விவசாய நிலத்தை தரிசுபடுத்தும் பணியில் ஈடுபட்ட விவசாயிகளும் மண் அள்ளல் குற்றச்சாட்டின் கீழ் வழக்குகளுக்கு ஆளாகி அபராதங்களும் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் விவசாயிகளை பொருளாதார ரீதியாக பெரிதும் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்தது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினார்கள். சில விவசாயிகள் பல வருடங்களாக தங்கள் நிலங்களை விவசாயத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் என்றும் தற்போது தங்கள் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் நியாயமற்றவை என்றும் தெரிவித்தனர். 40 ஆண்டுகளாக செங்கல் சூளைகள் மூலம் கனிம வளங்களை கொள்ளையடித்து வந்த பெரும் கும்பல்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் விவசாயிகள் மீது நடவடிக்கை என்பது முற்றிலும் தவறானது என்று அவர்கள் வலியுறுத்தினர். மண் அள்ளல் மோசடியில் ஈடுபடும் உண்மையான கொள்ளையர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் மீது வைக்கப்படும் அபராதங்களை வாபஸ் பெற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனிம வளங்கள் மண்ணை எடுத்து விட்டார்கள் என்று விவசாயிகள் மீது ஒரு அபராத குற்றச்சாட்டை கடந்த 4 மாதங்களாக சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக 440 விவசாயிகள் தொண்டாமுத்தூர் பகுதிக்குள்ள மட்டும் பாதிக்கப்பட்டதாக லிஸ்ட் அவுட் பண்ணி இருக்கிறார்கள். இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கிறது. இப்பொழுது வெங்காய நடவு, உணவு உற்பத்தியும் பல்வேறு சிரமத்துக்கிடையிலும் தன் ஓயாத உழைப்பால் விவசாயிகள் மக்களுக்கு உணவுப் பொருளை உற்பத்தி செய்து வருகிறார்கள். இவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் தொடுக்குதல் என்பது ஒருபுறம் வனவிலங்குகள் தொல்லை, இன்னொரு பக்கம் வறட்சி, கட்டுப்படியான விலை இல்லை. விவசாயிகளுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் நீதிமன்ற உத்தரவு என்கிற பெயரில் சமூக ஆர்வலர்கள் சில பேர்கள் சென்று நீதிமன்றம் சென்று தவறான தகவலை தந்து விவசாயிகளை குற்றவாளிகள் கூண்டில் நிறுத்துவது ஏற்றுக்கொள்வதில்லை. இதை கண்டித்து தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் பகுதி விவசாயிகள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். எங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை நேரத்திலே சொல்லிக் கொள்கிறோம்.